சோ ரஜினி அவர்கள் வேணும்ட்டே தான் துரைமுருகனை தாக்குனார். ரஜினிகாந்தை பேச வச்சதே திமுக தான். குறிப்பாக இந்த பல்லு போன தாத்தாக்கள்லாம் வெளியில போனாதான் நம்ம பக்கோடா சாப்பிட முடியாத கட்சியில முடிவு பண்ணத்தான் நம்ம வெளியே அனுப்பதுக்கான வச்சு அது ரஜினிகாந்த் கொடுத்த ஒரு இன்ப நிதி வந்தாலும் நான் அந்த முதலமைச்சர் பதவி பார்த்துட்டு தான் நான் சாகுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா சில இடங்கள்ல காடு வாவாந்து வீடு போனது. ஆனா சில பேர் இப்ப எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. உதயநிதியுடைய வாழ்வாதாரமா சாதாரணமான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கு. விஜய்க்கும் உதயநிதிக்கும் நடக்கக்கூடிய வார் தனிப்பட்ட ஒரு வார் போயிட்டு இருக்குது. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டதுதான் திமுக. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டதுதான் கருணாநிதி என்கின்ற கலைஞர் கருணாநிதி என்கின்ற முதலமைச்சர். அந்த அரசியலுக்குள்ள இப்படி ஒரு ஆன்மீகக்குள்ள ஒரு ஆள் ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா அசிங்கப்பட்டு தான் வீட்டில் கூணி குறி உட்கார வேண்டிய காலகட்டம் வந்துடும்னு மிக தெளிவாக புரிஞ்சுட்டு தான் ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு அது யாராக இருந்தாலும் வாழ்கன்னு சொல்ற வாய் ஒளிகன்னு சொல்றதுக்கும் இருக்கும். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. திமுகவினர் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு துரைமுருகன் அவர்களை தாக்கி பேசினாரு அப்படின்ட்டு அந்த மேடையில அவர் சிரிக்கிறது நம்மளால பார்க்க முடியல. ஒரு பையன் சிரிக்கிறாரு. வெளியில பிரஸ் மீட் கொடுக்கும்போது துரைமுருகன் சொல்றாரு, பல்லு போனவங்க வயசானவங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தா இளைஞருக்கு வழிவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ரஜினி அவர்கள் வேணும்ட்டே தான் துரைமுருகனை தாக்குனார். அதாவது குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1.5 வருஷமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்கணும், துணை முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல செய்திகளை பார்ப்போம். அது யாராவது கலப்பி விடுற செய்தியா இல்லை திமுகவே பரப்பி விடுற செய்தியான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே திமுகவில் முதலமைச்சருடைய உடல்நிலை கருதி தான் அவர் துணை பொறுப்பு ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் கடந்த 1.5 வருஷமாவே இவரை முதலமைச்சராக கொண்டு வரணும் முயற்சி இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டு இருக்குது. முட்டுக்கட்டை யாரால் ஏற்படும்னா, நாங்கள் தான் பெரிய தூணு, திமுகவுடைய மிகப்பெரிய தூணு நினச்சிக்கிட்டு பல்லு உடைஞ்ச தாத்தாக்கள்லாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களால தம்பி இப்போ போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் அவர்களும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுங்க அவங்க அதாவது அவங்க ஆட்சிக்குத்தான் ஐஏஎஸ், ஆனால் கட்சிக்கும் இவங்க ஐஏஎஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஃப்ரீலான்ஸ் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் முதலமைச்சர் கேட்டு 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 இந்த ஒரு 3 வருஷம் வீணாக போன ஆட்சியை கொடுத்ததனுடைய விளைவு தான் தம்பிக்கு சில விஷயங்கள் புரிய வந்தது. இது எப்படியாவது மாற்றம் வரணும்னு நினைச்சாரு. அதன் அடிப்படையில் ஏவாவில்கிட்ட தன்னை பர்சனலாக பேசின விஷயங்கள், ஏவாவியில் எப்படியுமே தம்பி தலைமை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தார். துரைமுருகனும் ஏற்றுக்க தயாராக இருந்து வாய்மொழியாக மட்டுமே சொன்னார். நான் மட்டும் இவர் மட்டுமல்ல, இன்ப நிதி வந்தாலும் நான் இந்த முதலமைச்சர் பதவி பார்த்துட்டு தான் நான் சாகுவேன் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னார். ஏன்னா சில இடங்கள்ல காடு வாவாந்து வீடு போனது. ஆனால் சில பேர் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்ற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுக்குள்ள, அதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில வார்த்தைகளால் சில விஷயங்களை பேசக்கூடிய நபர் தான் துரைமுருகன். அவர் ஒரு காமெடியன். நீங்கள் கலைஞர் அவரையா அவர் பக்கத்தில் நெருக்கமாக வச்சுருந்தாருன்னா அவர் சிரிச்சுட்டு, அவர் கலைஞர் சிரிக்கணும்னா ஏதோ விதத்தில் அவர் காமெடி பண்ணுவார், அதை வச்சு அவங்க ஏதாவது சிரிச்சுட்டு இருப்பார். அதான் உண்மையாகவே கலைஞரை வச்சுட்டு இருப்பார். அவருடைய எம்ஜிஆருடைய வளர்ப்பில் வளர்ந்தவர் தான் துரைமுருகன். அப்படியாப்பட்ட ஒரு நபர் வயதானதுக்கு பிறகு சில நேரத்தில் பித்து பிடிச்சி சில பேர் இருப்பாங்கல்ல, ஒரு வயதுக்கு கடந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தான் உள்ளுக்குள்ளே ஒரு வன்மத்தை உள்ளேருந்து வேலை பார்க்குறாருன்னு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்ததுக்கு பிறகு, இது தலைமைக்கு மிக தெளிவாக தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த கலைஞர் புத்தக வெளியீட்டு விழாவில் நம்ம ஏவா வேலு அவர்களே ரஜினிகாந்திடம் பேசி, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம இளைய தலைமுறை வரணும்னு நம்ம விரும்புகிறோம், நாங்களே இன்னும் எத்தனை நாள் தான் இங்கே உட்காந்துருக்கிறது, அடுத்தடுத்து என்னுடைய மகன் வரணும், அவர் மகன் வரணும், இப்படி வந்தால் தானே ஒரு வரக்கூடிய யூத்து டீம் 26 ஒரு யூத்து டீம் இருக்க போகுது, அண்ணாமலை ஒரு யூத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய், இப்படி ஒரு கரிஷ்மா வரும்போது தம்பி தலைமையத்தா நல்லா இருக்கும்ன்றத ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா தானே இருக்கும், தப்பு கிடையாது அப்படின்னு ரஜினிகாந்த் அவரை ரஜினிகாந்தை பேச வச்சதே திமுக தான். குறிப்பாக ஏவாவேலு அவர்கள் தான்.
என்னை பொறுத்தவரையும் அதுதான் நான் சொல்றேன். இன்னும் 40 வருஷம் 70 வருஷமா 80 வருஷமா இவங்களே வந்து தலைவராக இருக்கணும். ஏன்னா நான் திமுக மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 வயசு 60 வயசானவங்களா இளைஞரணி தலைவராக இருப்பாங்க. பல்லு போய் பக்கோடா சாப்பிட்ற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆயாக்கள்லாம் வந்து மகளிரணி தலைவராக இருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து திமுக ரொம்ப தெளிவாக சொல்லப்படுற விஷயம். இப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு இளைய தலைமுறை கூட்டம் வெளியில வந்தா தான் இப்ப எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் வந்து ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. உதயநிதியுடைய வாழ்வாதாரமா சாதாரணமான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிச்சு. ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையே இந்த 26 தான் நிர்ணயிக்கும். அப்படி இல்லைன்னா திமுக 0 தான் இருக்கும். அதனால வந்து ஏன்னா எதிரிகள் வந்து அதிகமான பலம் வாய்ந்தவர்களா இருக்கான். ஒரு பக்கம் விஜய்க்கும் உதயநிதிக்கும் நடக்கக்கூடிய வார், தனிப்பட்ட ஒரு வார் போயிட்டு இருக்குது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அரசியல் பலத்துல அவர் வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி, அந்த ஃபெமிலியாரிட்டி ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான எடுக்கிற முயற்சிகள், இது எல்லாமே விஜய்க்கு ஒரு சாதகம். அதே மாதிரிதான் அண்ணாமலை, அதனுடைய ஆட்டக்காரனா அண்ணாமலை பல விஷயங்கள் இன்னைக்கு பண்ணதுனாலதான் அரசியல்ல இன்னைக்கு எதிர்கட்சிகள் எங்க இருக்குன்னே 3வது இடத்தை தள்ளப்பட்டு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்ட போன அதிமுக வந்து இன்னைக்கு பிஜேபி எதிர்கட்சியா பேசப்படுது. அடுத்து நாம் தமிழ் இயக்கங்கள் பேசப்படுது. அப்படிங்கிற கட்டத்தில் நீங்கள் வந்து யாரை எதிர்த்து சண்டை போட போறீங்களோ அதுக்கான நீங்கள் வலிமை வாய்ந்த ஒரு தலைவனாக வந்தால் மட்டும்தான். நீங்கள் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாலினை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்து ஒரு இளைஞர் அந்த இளைய பாசத்தினுடைய தலைவனாக இருக்க வரணும்னு பார்த்தா அது உதயநிதி ஸ்டாலினை மட்டும்தான் வர முடியும். அப்போ அந்த உதயநிதியுடைய கரிஷ்மான்ற விஷயம் வந்து சினிமாவில் மட்டுமல்ல அரசியல்லையும் அது பிரதிபலிப்பாக இந்த பிறந்த 4ஆம் கட்ட தேர்தலில் பல விஷயங்கள்ல உதயநிதிக்கு அது சாதகமாக அமைஞ்சது. அதன் அடிப்படையில் இந்த பல்லு போன தாத்தாக்கள்லாம் வெளியில போனாதான் நம்ம வந்து பக்கோடா சாப்பிட முடியும் இந்த கட்சியில முடிவு பண்ணத்தான் நம்ம வந்து வெளியே அனுப்புறதுக்கான முயற்சி. அது ரஜினிகாந்த் கொடுத்த ஒரு பேசிக் ஒர்க். இந்த ஒர்க் கொடுத்தா கண்டிப்பாக இது, ஏன்னா இது மற்ற உள்ளுக்கு வந்து பேசினா தப்பு, ஆனா வெளியிருந்து ஒரு நபர் வந்து சிஸ்டம் சரியில்லாதவர் இப்போ சிஸ்டத்தை வந்து எப்படி சரி பண்றதுக்காக ஒரு இன்ஜினியர் ஒர்க் பக்கம் வந்திருக்காரோ அதுதான் ரஜினிகாந்துடைய வேலைப்பாடு. முழுக்க திமுகவுடைய சொல்லுக்கேற்று செயல்படுத்திருக்காரு ரஜினிகாந்த். ஆனா ரஜினி அவர்கள் எப்பவுமே ஒரு பாஜக சைடோட தான் இருப்பாங்க. அவர் ஒரு சங்கின்னு சொல்லி எல்லாம் நிறைய ஃப்ரேம் அவருக்கு வந்து இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஒரு திமுக பத்தி பேசும்போது திமுக ஆலமரம் போன்றது, அசைக்க முடியாது அப்படின்னு திமுகக்கு நிறைய ஸ்டார் வேல்யூ கொடுத்த மாதிரி பேசியிருக்காரு. இல்ல, என்னை பொறுத்தவரை ரஜினிகாந்த் ஒரு நிலை இல்லாத மனிதர். நான் என் தனிப்பட்ட கருத்துல சொல்றேன். நான் அவரோட ரசிகன். நான் ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டைல் வளர்க்க பிடிக்கும். அவர் ஃபர்ஸ்ட் நாளும் அந்த படத்தை பார்த்துருவேன். அப்படியேப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருந்தால் கூட எப்போ வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது துணிச்சலாக வந்து சாலையில் நடந்து போகிறது, அந்த போலீஸ்காரன் இடத்தை முற்றுகிறது, அப்புறம் ஆண்டவனால கூட அந்த கட்சி காப்பாற்ற முடியும், ஆண்டவனால அந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது, இதெல்லாமே நான் ஒரு இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம். ஆனால் திமுகவுக்கு அவர் திமுக எதிராக செய்யாமல் அதிமுகவுக்கு எதிராக சில செயல்பாடுகளை செஞ்சு ஒரு கரிஷ்மாவை மக்கள்கிட்ட கொண்டு வந்தார். அன்னைக்கு வந்து மூப்பனாரையும் கலைஞர் அவர்களையும் ஒன்றா சேர்த்த ஒரு ஷோவுடைய அடிப்படையில் அவருடைய அட்வைஸில் தான் வந்து வெளியில் வந்து தன்னுடைய பிரச்சார குரலாக வந்து திமுகவுடைய பிரச்சார குரல். ஏன்னா அண்ணா ஆசிரியப்பட்ட சின்னம் ரஜினி ஆசிரியப்பட்ட சின்னமாக மாறினதுக்கு முக்கிய காரணமே அதுதான் முக்கிய காரணம். அதனால தான் அந்த திமுக ஆட்சி பிடிக்கப்பட்டது. தமாக அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ்லேருந்து உடனே ஒரு பெரிய இயக்கமாக வந்துச்சு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்னைக்குமே யாருக்குமே ஒரு இதுவாமல் இருக்க மாட்டார். ஒரு பக்கம் கலைஞ்சிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட போனால் அந்த அம்மா டோர்மல் இருப்பார். அதை தாண்டி அப்புறம் சிஸ்டம் சரியில்லைன்னு சிஸ்டம் சரியில்லைன்ட்டு அந்த சிஸ்டத்தை யார் ரெடி பண்ண வருவா? அப்புறம் நானும் சிஸ்டத்தை ரெடி பண்ண மாட்டேன். நீங்கள் அங்கே ஒரு குப்பை கொட்டியிருக்கு அப்படின்னா குப்பையை க்ளீன் பண்ணணும் ஒன்று, இல்லை க்ளீன் பண்ண வைக்கணும், 2 தான விஷயம். அதான சிஸ்டம் சரியில்லை. இந்த சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு குப்பைகள் சரியில்லைன்னா நீ ஒன்றும் சுத்தப்படுத்த உள்ள வரேன்னு சொல்லிட்டு 20 வருஷமா வரேன்னு சொன்ன நீ திருப்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ற? சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் இல்லை உடல்நிலை கருதி நான் வந்து வர விரும்பல அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறேன். ஸோ அதனால வந்து அவர் ரஜினிகாந்தை பொறுத்தவரையும் அவர் சங்கியா இருக்க முடியாது, லுங்கியா இருக்க முடியாது. எனக்கு அதுதான் அப்படி யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு எந்த பக்கத்தில் போனாலும் சரி அவருக்கு ஒரு மாசை வந்து அவரே கெடுத்துக்கிட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அவர் நினைச்சா யார் விரல் காட்டாலும் இல்லை அவரே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் போய் இவரே இன்னைக்கு வந்து தன்னை ஒதுக்கி போனது அது ரொம்ப அரசியலுக்கு மரியாதை தான். ஏன்னா இங்க இருக்க அரசியல் தரமற்ற அரசியல் தமிழ்நாட்டில். அந்த அரசியலுக்குள்ள இப்படி ஒரு ஆன்மீகக்குள்ள ஒரு ஆள் ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா அசிங்கப்பட்டு தான் வீட்டில் கூணி குறி உட்கார வேண்டிய காலகட்டம் வந்துடும்னு
மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான். ஆர்.எஸ். பாரதி அவரும் நேற்று ஒரு மேடையில பேசும்போது அவர் சொல்றாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் எந்த ஒரு தலைவனும் வந்து சினிமால இருந்து வர முடியாது. ஆனா வந்து இப்ப நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாமே ஓரிரு அமாவாசைக்கு தான் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அதுவும் மீனவர்கள் வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது அதிமுகல இருந்தாங்க, இப்ப எல்லாரும் திமுகவை நம்பி திமுக கூட வராங்க அப்படின்ட்டார். சோ வந்து ஓரிரு அமாவாசையில வந்து கட்சி கலைஞ்சிரும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் தான் இன்டெரக்டா அவர் பேசுறாரு அப்படின்ட்டு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணன் ஐட்டங்காரர் இருக்காரு இல்லையா, அண்ணன் ஆலந்தூர் பாரதி, இதே வாய் 84 நினைக்கிறேன், அப்போ வந்து பரங்கிமலை தொகுதியில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து போட்டியிட காலகட்டம் வரும்போது பரங்கிமலை தாத்தா அடுத்த கட்டம் டேஷ் போட்டு வருவா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இதே நபர் தான், எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அவனா இன்னைக்கு எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சி பேசுறதுக்கு என்ன அவங்க அருகது இருக்குது? எம்ஜிஆரை பற்றி பேசுவது திமுக ஒருத்தரை கூட அருகது கிடையாது. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டதுதான் திமுக, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது தான் வந்து கருணாநிதி என்கின்ற கலைஞர் கருணாநிதி என்கின்ற முதலமைச்சர். இப்படி பேசுவதற்கு நம்ம பொறுத்தவரை அண்ணன் ஐட்டங்காரனை பற்றி அவர் பேச கிடையாது. விஜயை வந்து குறி வச்சு பேசுவதற்கு நீங்கள் பாருங்க, யார் ஒன்றாலும் பேசிட்டோங்க. அரசு பொது வாழ்க்கைக்கு வந்தால் பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஆகணும். நீங்கள் ஊடகங்களாகவே நீங்கள் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ பேசினா 10 பேர் உங்களை திட்ட தான் செய்வோம். அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அரசியலில் குப்பை கொட்ட முடியாது. அந்த மாதிரி சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, இன்னும் வேற உதயநிதி வந்தாலும் சரி, சாதக பாதகத்தை பார்த்து அரசு நடத்துதான். நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு அது யாராக இருந்தாலும் வாழ்கன்னு சொல்ற வாய் ஒளிகன்னு சொல்றதுக்கும் இருக்கும். அதெல்லாம் காதல வாங்கிட்டே இருந்தோம்னா நடக்காத விஷயம். இப்ப நம்ம பேசுறோம், நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வந்து ஆதரிக்கல ஒருத்தரை அப்படின்றத பொறுத்து அவங்க வேண்டப்பட்ட அவருக்கு அந்த ஒரு நடிகரையோ அல்லது ஒரு அரசியல் தலைவரோ இருந்தாலும் நான் திட்டவோ செய்வாங்க. ஏன்னா அவருக்கு பிடித்தவர் அவருடைய பார்வையில் அவருக்கு சரியான தலைவராக இருக்கான், எனக்கு என்னுடைய பார்வையில் சரியான தப்பான தலைவராக தெரியலாம். ஸோ அதனோட அடிப்படையில் தான் வந்து அண்ணன் சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அது பெருசா எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி பாஜக பிரமுகரும் நடிகையுமா இருக்க நமிதா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது அங்க வந்து தடுத்து நிறுத்தப்பட்ட எங்களுடைய மதம் என்ன அப்படின்ட்டு கேட்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வாண்டடா அவங்க கிட்ட அப்படின்றதுனால கேட்டாங்க. அதாவது நடிகை நமிதாவை பொறுத்தவரைன்னு கேட்டீங்கன்னா 6 தான் 6 அடி தவிர அந்த அளவுக்கு வந்து அமைதியான ஒரு பெண். அது எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்க அதிகபட்சமா அந்த அம்மா உருவத்துக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் பேசினா கூட அந்த வாய்ஸ் கூட பெருசா வந்து கணீர்லாம் இருக்காது. அப்படி மென்மையான ஒரு பெண் வந்து ஒரு கோவிலுக்கு போறாங்க. எனக்கு யாரா கூட இருக்கட்டும், அது மனிதா இல்லை, வேற எந்த பெண்ணா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ஒவ்வொருத்தையும் நீங்க ஆதார் கார்டு ஐடி கார்டு கேட்டீங்கன்னா எவனுமே கோயிலுக்குள்ள வர மாட்டான். ஆனா அது கோர்ட் போட்ட ஆர்டர் தானே. நீங்க ஹிந்துவாய் கோர்ட் சொன்னாங்க இல்லையா, சில கோவில்களுக்கு போகும்போது சில பிரச்சனை வந்தப்போ நீங்க ஹிந்துவாகவோ இல்ல ஹிந்து அந்த இறை நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உள்ள. ஐடி கார்டு நீங்க முஸ்லீம்ஸ் அந்த நம்பிக்கை யாருக்கா தெரியுமா? முஸ்லீம்ஸ் குஷ்பு வந்து முஸ்லீம், ஆனா இன்னைக்கு வந்து எல்லா கோயிலுக்கும் போறாங்கல்ல, அப்போ மட்டும் ஒத்துக்கிறீங்க. குஷ்பு சொன்னா பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? நமிதா வந்து இல்லைன்னா அப்படியே அமைதியான போனாலும் அப்படியே விட்டு பாக்குறீங்களா? சில வன்மம் பிடித்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுலாம் இங்கே மட்டும் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய, நான் 6 மாதத்துக்கு முன்பே சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கரராமன் கொலை வழக்கு நடந்துச்சு இல்லையா, அந்த கோவில் வரராஜ பெருமாள் கோவில், அந்த கோவில்லையே இதே போன்ற சம்பவங்கள் சில அதிகாரிகள் ரொம்ப. ஏன்னா நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த அதிகாரிகள் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன், நீங்கள் யார்கிட்ட வாங்கி சம்பளம் சாப்பிட்றீங்க? மக்கள் வரி பணத்தில் இல்லை, கோவிலுக்கு வராங்க இல்லையா பக்தர்கள், அவன் காணிக்கையால நீங்க வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த காசுல சாப்பிட்ற நீங்க அவனுக்கு மரியாதை கொடுக்க முடியலன்னா இதை விட என்ன ஒரு கேவலமான விஷயம். அவன் தான் உங்களுக்கு கடவுள், அவன் தான் உங்களுக்கு வந்து முதலாளி, அவன் தான் உங்களுக்கு வந்து இது அரசாங்கம் இல்லை. எவன் ஒரு வந்து தன்னுடைய முன் வந்து 1000மோ 10,000மோ லட்சமாகவோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த கோவிலுக்கு வருமானம் வருதுன்னா அவனை தான் நீங்க வந்து வணங்கி பார்க்கணும். நீங்க சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க, மக்களையும் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்துக்களையே நீ இந்துக்கள் இல்லையா வேணுமான்னு கேட்டேன்னா எத்தனை பேர் ஐயா பண்ணி. பழனி கோயில் இருக்குங்க, பழனி கோயில்ல கொடிமரத்துக்கு வரையும் வந்து மற்ற மதத்தினர் வரலாம், கொடிமரத்துக்கு தாண்ட போய் போக முடியாது. நீங்க இதை நான் கண்கூடா பாடங்கள போர்டே போட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. அதுதான் நேற்று வந்து நமிதா அவர்கள் மிக தெளிவா சொன்னா, நான் எதுக்காங்க நான் ஜாதி சான்றிதழ் கேட்பீங்களா இல்ல மத சான்றிதழ் கேட்பீங்களா எனக்கு தெரியல. அவருக்கு ரொம்ப தெளிவா அவர் கணவர் வீரா அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாரு, என்கிட்ட வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடையாது, இருக்கு, அதை நான் காமிச்சிடறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இன்னைக்கு இந்த மதத்தை சார்ந்தவன் தான் சொல்லி வாங்கிட்டு வான்னு சொன்னா அதுதான் எவ்வளவு பெரிய வன்மம்.
அதாவது சில பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமிதா உலகம் அறிந்தவர், ஃபெமிலியான ஆள். இப்போ அவங்கள கலாச்சிட்டா ஒரு பெரிய இடம்னு வச்சுக்கோங்க. இது எப்படின்னா, அவங்கள வந்து பேசிட்டா இன்னைக்கு எல்லாரும் பேசப்பட்டோம்ல, இப்போ வரையும் பேசப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு வன்மம் பிடித்த அதிகாரி மீது இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் இல்லை மன்னிப்பு கேட்டதாகவும் சில தகவல் வந்திருக்குது. அதன் அடிப்படையில் இது போன்ற அதிகாரிகளை இனிமேல் வந்து கனிவாக பேசல இந்த அதிகாரி கோயில் நிர்வாகத்தில் அந்த அதிகாரி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படணுன்றது தான் நம்மளுக்கு கோரிக்கை. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து லைன்ல நிற்க 100 பேர் 200 பேர் நீங்க ஒரு நாள் கேட்கலாங்க, லட்சக்கணக்கான பேர் கேட்க முடியுமா ஐடி கார்டை நீங்க? ஏன்னா எந்த மதத்தில் வரங்கன்னா, ஒரு பெண் இருக்கா, பெண்ணு வந்து இப்போ இருக்க பெண்கள் வந்து பொட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, சில நேரத்தில் பொட்டு வச்சிருப்பவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பொட்டு வச்சு வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இஸ்லாம் பெண்ணே பொட்டு வச்சு வராங்கன்னா அப்ப நீங்க எதை வச்சு நீங்க முடிவு பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஐடி கார்டு கேட்பீங்க, ஆதார் கார்டு கேட்பீங்க? திருப்பதி தேவஸ்தானத்துல நீங்க எந்த விதத்துலயும் உள்ள போகணும்னா, கோயிலுக்குள்ள போனோம்னா நீங்க கண்டிப்பா அது ஆதார் கார்டு தெளிவா தேவை. அதை வச்சு நீங்க முடிவு பண்ணலாம். இப்படி எல்லா கோயிலுமே முருகன் கோயில போய் கேட்டு, அம்மன் கோயில போய் கேட்டு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஏதோ அந்த தன்னை பிரபலப்படுத்திக்கணுன்ற நோக்கத்துல வந்து சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய வன்மத்தில் இருக்கிற விதைவு இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பெரும்பாலும் கோயில்கள் இது நடக்குது. இல்லைங்க, நாங்க இந்துவன் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க டெம்பிள்ல போறதுக்கு. ஓகே, அதுதான். எப்படி நம்ம என்ன பாகிஸ்தான் வந்திருக்கோமா கேட்டீங்களா? தெரியலையே. அவங்க வந்து நாங்க எதுவும் வந்து கம்முன்னு வந்துட்டோம். 4-5 மீடியா பசங்க பிரஸ் பீப்புள் எல்லாம் கால் பண்ணிருந்தாங்க. சரி ஓகே, நான் எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி விட்டு வச்சேன் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க நோண்டுறதுக்கு அங்க உள்ள டெம்பிள்குள்ள போன் பண்ணி பேசியிருந்தாங்க போல இருக்கு. அதுக்கு அப்படியே ஸ்லிப் பண்ணிட்டு எப்படின்னா, நாங்க போய் கேட்டதுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்க மேல அதிகாரி கிட்ட கேட்டுட்டு சொல்றோம் அப்படின்னாரா. அதுக்குள்ளேயே நான் வந்துட்டு ஒரு ஹிந்து ஆயிருந்து நான் எப்படிங்க வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தாரு. யார்? அந்த ஜேடியா? அந்த அங்க இருக்கிற கரஸ்பாண்டா யாரு? நாங்க என்ன இப்போ எங்கேயா இருந்தாலும் ஒரு கொஸ்டினுங்க, யாராவது போலீஸ் பிடிச்சாலும் எங்காவது ஏதாவது நடந்த போது நான் ஒரு எம்எல்ஏ பையன், எம்பி பையன், நான் பலானா ஒருத்தர பையன் சொல்லுவோம் தவிர நான் ஹிந்துவா இருந்தா அப்படின்னு யாராவது பேசுவாங்களா? ஒரு தப்பான இன்டென்ஷன்ல சொன்ன மாதிரி புரிஞ்சிச்சு. நாங்க வந்து எதுவுமே இல்ல, நாங்க சிம்பிளா ஒரு காலையில ஒரு இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து அவங்க கூட்டு போயிருக்காங்க. என்ன நாங்க இங்க கெஸ்டா வந்திருக்கோம் மதுரை இஸ்கான் டெம்பிளுக்கு. இன்னைக்கு ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷனுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில மாஸ்க் போட்டு போனோம் நாங்க 2 பேருமே. ஓகே. போகும்போதே அங்க உள்ள இருந்த போலீஸ் வந்து, சார் நீங்க நல்லபடியா மாஸ்கோட வந்தீங்க, சூப்பர் சார், நீங்க அப்படியே மாஸ்கோட உள்ள போயிட்டு அங்க சொல்லிட்டு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு வந்துருங்க, நீங்க தயவு செஞ்சு மாஸ்க் எடுக்காதீங்கன்னாங்க. நாங்க அப்படியே மாஸ்கோட போனோம். அந்த கரஸ்பாண்டன்ட் ரூம் கிட்ட ஒரு 20 நிமிஷமா வெயிட் பண்றோம். இஸ்கான் டிவோட்டிஸ் கூட்டு வந்த இஸ்கான் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு கிட்ட வந்து சொல்றாங்களா, மேடம் வந்து முஸ்லிம் செய்தி வந்திருந்தது, அதனால விட முடியாது, அவங்க ஹிந்துவன் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அப்படிதான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆயிடுச்சு சார் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நீங்க முஸ்லீம் அப்படின்ட்டு சொல்றாங்க, நீங்க வந்து இந்து சர்டிபிகேட் காமிச்சா மட்டும்தான் கோவிலுக்குள்ள விடுவோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் நாங்க தெரியாதுங்க, நீங்க காமிச்சாதான் உள்ள போவீங்க அப்படின்றாரு. இல்ல உங்க குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் கிருஷ்ண பேர் தானே வச்சிருக்கீங்க? அது கூட மென்ஷன் பண்ணிருக்கீங்க. நாங்க வந்து என்னோட பையனை 2 பேரும் வந்து கிருஷ்ணாதித்யாங்க. அதுல கிளியராவே நாங்க இந்துன்றது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, அதுக்கு சொல்றாரு உங்களை பத்தி நாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னாரு. சரி சார், என்னை பத்தி தெரிஞ்சு வச்சுக்க வேணாம், ஓகே. ஆனா இஸ்கான் டெம்பிள் சார், இது உங்க ஊர் சார், உங்க ஊர்ல இருந்து இஸ்கான் திருப்பாலில இருந்து வந்திருக்காங்க சார், அவங்க சொல்றாங்க சார், அவங்க கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்க. ஒரு கெஸ்ட் வந்து முஸ்லீம் கெஸ்ட் இன்வைட் பண்ண மாட்டாங்க இல்லையா சார் இன்னைக்கு அப்படின்ட்டு சொல்றோம். ஆஹா, எது எனக்கு வேணாங்க, நீங்க வந்து அப்படி இப்படி இப்படின்ட்டு. அது உங்ககிட்ட குறுக்கிட்ட அந்த அதிகாரி வந்து வேற்று மதத்தை சார்ந்தவர்னு ஒரு இருக்கு, அவர் பேர் எனக்கு தெரிஞ்சு இந்து அறநிலைத்துறை சட்டத்தின் பிரகாரம் வந்து வேற்று மதத்துக்கு உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கோயிலுக்குள்ள நுழையும் கூடாது நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த நீதிமன்றம் சொன்ன உத்தரவுன்னா, அப்படி மற்ற மாற்று மதத்துக்காரன் வந்து உள்ளே வந்து வேலையை செய்யக்கூடாது, நீங்க செய்யக்கூடாது. இந்து அறநிலைத்துறை சட்டத்துல இருக்குது. நீங்க அறநிலைத்துறையில மாற்று மதத்து கிறிஸ்தவராகவோ அது இஸ்லாமியர்களோ பௌத்தராகவோ யாரா இருந்தாலும் அங்க பணிபுரிய முடியாது, சம்பளமும் கொடுக்க முடியாது அவங்களால. ஆனா நம்ம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
நம்ம வந்து எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர். நான் வந்து கோவளம் தர்காவை போகிறேன், நீங்கள் வந்து மற்ற சர்ச்சுக்கு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறோம், இப்படி பல விஷயங்கள் நம்ம எல்லாத்துலேயும் ஏற்றுக்கிறோம். அவங்கெல்லாம் வந்து அவங்களாம் வரான்னு சொல்லவே இல்லை. எல்லா மதத்துக்குள்ளும் கடவுள் எங்கேயுமே சொல்லவே இல்லை. இல்லை இங்கே வரணும் வரவேணான்னு சொல்லவே இல்லை. அவங்க இஷ்டப்பிரகாரம் வந்து இப்போ நீங்கள் எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து மூட நம்பிக்கை உள்ள விஷயங்களையே இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களே ஜாதகம் பார்க்க நல்ல நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்து மதத்தினுடைய நம்பிக்கை. ஆனால் இது மூட நம்பிக்கையா சொல்லப்பட்ட மதங்களே வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து திருமணம் பண்ணணும், இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு கடையை திறக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதன் அடிப்படையில் மதத்தின் பேரால சில அயோக்கியர்கள் பண்ணக்கூடிய விளைவுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு பார்க்கிறோம். ஏன்னா மனுஷனை பிரிக்கிறது இது போன்ற சில அதிகாரிகள் தான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தால் நிச்சயமாக அவர் ரிமூவ் பண்ண சர்வீஸ்ல கொடுக்கணும் சட்ட பிரகாரம். ஏன்னா அறநிலையத்துறையில அப்படியாப்பட்ட அதிகாரிகள் இந்து அறநிலையத்துறை சட்டத்தை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் சேகர் பாபு அவர்கள் முருகன் மாநாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கையெழுக்கிறாரு. அண்ட் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அது மன்னிப்பு கேட்கிறாரு, அவர் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற விஷயம் சொல்றாரு. சோ இப்போ வந்து எதனால வந்து இப்போ உதயநிதி அவர்கள் அதை பத்தி பேசுறாரு, செயல்பாபு அப்படின்ட்டு அவரை சொல்றாரு, அவருக்கு அதுக்கான ஆன்மீக செம்மல்ன்ற பட்டம் கொடுக்குறாங்க சேகர் பாபு அவர்களுக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திடீர்னு ஏன் திமுக இவ்வளவு இந்துக்கள் மீது அன்பு காட்டுறாங்க? இன்னும் 18 மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு. போன வருஷத்துக்கு இருந்தீங்கன்னா சனாதனம் பேசியிருப்பாரு. இந்த வருஷம் கேட்டீங்கன்னா வந்து இவர் வந்து முருகன் திருவிழா, முருகன் இது அடுத்து வேலை எடுத்துட்டு பயணம் போவாரு. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இன்னும் முருகனை பார்த்தா முப்பாட்டம் கடவுள் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இவங்க தந்தை பெரியார் தானே முக்கியமா தெரியப்படும். தந்தை பெரியார் தெரியும், கலைஞர் தெரியும். முருகன் மலை தான் இவ்வளவு திடீர்னு பாசம் தெரியல. சேகர் பாபுக்கு வந்து செயல்பாடுன்னு சொன்னாரா? என்னை பொறுத்தவரை ஸ்னேக் பாபு தான் அவரு. அதுல எந்த மாற்ற கருத்து கிடையாது. ஏன்னா தன்னுடைய அமைச்சர் பதவியை எடுத்துக்கிட்டு அமைச்சர் பதவியை பார்க்காம சிஎம் வீட்டில் போயிட்டு அத்தனை வேலைகளையும் இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு வேலையாட்கள் இருந்தவங்க தனிப்பட்ட முறை இருந்தால் கூட அப்படியாப்பட்ட ஆள் வந்து இந்த மாதிரி திடீர்னு முருகன் மேலே ஒரு மிகப்பெரிய பக்தி, அப்புறம் செயல் செய்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் யாருக்கு நான் முருகன் மேலே இவங்களுக்கு என்ன திடீர்னு அக்கறை? போன வருஷம் பேசும்போது எங்கே இருந்துச்சு அந்த சனாதனம்? இப்போ என்ன வந்துச்சு தெரியல. ஏன் பொத்திட்டு வருது பாசம்லாம் தெரியலையே. தம்பி உதயநிதிக்கு எப்படின்னா அவங்க அப்பாட்ட கற்றுக்கிட்ட பாடங்கள் தான். உள்ள சாமி கும்பிட்றாங்க, வெளில வந்து சாமி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. நான் கலைஞரே சொல்லுவாங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போது கலைஞர் வீட்டை விட்டு வெளியே வந்தார்னா எதிர்த்த மாதிரி பக்கத்து சைடில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில். இதை பார்க்காம ஒரு பொண்ணு கார்டு வர மாட்டாருங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன் பலமுறை. அவருக்கே வந்து அது ஒரு வேஷம். இன்னைக்கு வந்து திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு திருட்டு பார்வை. என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க, வெளியில கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இப்போ முருகன் பாசம்லாம் எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியாது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்துடுவானுங்க. திரும்பி வந்து தேர்தல் அடுத்த கட்டம் இல்ல சனாதனங்களை கம்பி வந்துடுவானுங்க. இதெல்லாம் மக்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறான் மக்கள். என்னடா இது ஒரு கொஞ்சம் கூட யோசிக்க வர்றது இல்லை இவங்க. அது வந்தாதான் இதெல்லாம் மாற்றம் வரும். அதே மாதிரி முன்னாடியே வந்து மூத்த பத்திரிகையா இருந்த சோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, ஹிந்துக்கள் எல்லாம் என்னைக்கு ஒருங்கிணைகிறாளோ ஆங்கிலம் இங்க அப்பதான் வந்து திமுக வந்து பழனிக்கு பால் காவடி தூக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. இன்னைக்கு இந்த முருகன் மாநாட கையில் எடுத்திருக்காங்க. சோ அதுக்கான ஏதாவது உண்மையாவே அவர் நான் ரொம்ப பெரும் மதிக்கக்கூடிய ஒரு நபருங்க. சோ ஏன்னா நான் பத்திரிகை துறை வருவதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய எனக்கு காரணமா இருந்தவர். அவர் வந்து கடந்த காலத்துல அவருடைய வாழும் காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடன் பேசிட்டே இருப்பாரு. எம்ஜிஆருக்கு வந்து அவர் கிண்டல் அடிப்பாரு, கலைஞர்கிட்ட பேசிட்டே இருப்பாரு, கலைஞரையும் கிண்டல் அடிப்பாரு. அவரு ஒரு நாஸ்டாடாமஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர். இன்னைக்கு வாழும் நாஸ்டாடாமஸ் இருந்தாருன்னா அவர் தான் கண்டிப்பா சோவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாஸ்டாடாமஸ் மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய விஷயத்த முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடக்குதுங்கும் போது தெய்வ வாக்கா தான் நான் கருதுவேன். ஏன்னா சோவை பொறுத்தவரையும் அன்னை வந்து நீங்க அவருடைய பேச்சுக்கள் எடுத்து பாருங்களேன். அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல, கருத்துக்களை ஆணத்தமா சொன்னார். நான் எப்பவுமே 2 பேர் விஷயத்த நான் ரொம்ப தெளிவா பார்ப்பேன். ஒன்னு எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா அன்னைக்கு என்ன பேசினாரோ இன்னைக்கு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சோ அவர்கள் என்ன பேசினாரோ அது எல்லாமே இன்னைக்கு நடக்குது. துக்ளக் தர்பார்னு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார், துக்ளக்னு. ஆனா அந்த அரசியல் இன்னைக்கு நடந்து முடியுது இல்லை. இப்ப கடந்த கால அரசியல் அவர் சொன்ன 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் முன்னாடி சொன்ன அரசியல் தான் எனக்கு நடந்துச்சு. அதுதான் வந்து நாஸ்டாடாமஸ் கருதணும்.
இன்னைக்கு காவடி தூக்குறாங்கன்னா வேற வழி இல்லை, ஓட்டுக்களை வாங்கணும். இவங்கெல்லாம் வந்து வாக்கு பிச்சைக்கு தர வந்திருக்காங்க திமுகவில். இதெல்லாம் ஒரு மக்கள் தான் திருந்தணும். இந்த ஒற்றுமை எப்போ வந்து ஓங்கி நிற்குதோ, ஒரு மாற்றம் ஏற்படுதோ, இது ஒரு ஆன்மீக பூமி. இந்த பூமியில இவங்க வந்து என்ன இந்து கடவுளத்தால மற்ற எந்த கடவுளை திட்டணும் பார்த்தீங்களா? நான் அதுக்காக நான் அந்த கடவுளை தாவா சொல்லல, மற்ற கடவுளை திட்ட மாட்டாங்க. ஏன்னா மொத்தமா வச்சு போடுவாங்க, தெரியும் அவங்களுக்கு. ஒண்ணு பாகிஸ்தான் உள்ள வந்துருவான், இல்லைன்னா வந்து அமெரிக்காரங்க உள்ள வந்துருவான். அதெல்லாம் தெரியும். இங்கதான் வந்து இச்சவாய இந்துக்கள், அதனால இவங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கான வாய் இருந்ததுன்னா என்ன வேணா பேசணும், முடிவு பேசுறான். சோ அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுமே மத ரீதியாக மட்டும் சொல்லல, அது ஒரு கடவுள் நம்பிக்கை, நம்ம இறை நம்பிக்கை. நம்ம எந்த விதத்திலும் நான் படித்தது வந்து கிறிஸ்தவ கல்லூரி, கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். சோ அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தை படிக்கிறேன்னா அப்ப எனக்கு அந்த ஒரு உணர்வு என்று இருக்கும். நான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் படிக்கும் போது நான் அந்த காலையில பிரேயர்ல எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் இயேசுவே நான் உன்னை துதிப்பேன்னு சொல்லுவோம். அதுக்காக என் கடவுளை விட்டு கொடுத்து போதில்லை, அந்த கடவுளை நான் மறுக்க விரும்பல. அப்படி ஒரு சமுதாயத்துக்குள்ள இருக்கும் போது இந்த வேற்றுமையை வந்து இந்த திருட்டு திராவிட இயக்கங்கள் தான் இப்படி நம்ம பிரிச்சு பாக்குது. சோ இதுதான் மக்கள் தான் உணரணும். சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.